வணக்கம் மகளே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஒருவரையும் விட மாட்டோம், ஜெயம் ரவி மனைவி சண்டைக்கு காரணம் இதுதானாம். பிரபலம் இப்படி சொல்றாரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஹாலிவுட்டில் கடந்த சில நாட்களாகவே ஹாட் டாபிக்கான ஓடிக்கொண்டிருப்பது ஜெயரவி ஆர்த்தி விவகாரம் தான். இருவருக்குமே சமீப காலமாக பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே இருவருமே விரைவில் விவகாரத்து செய்ய போறாங்களா தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இருவருமே அமைதியாக இருக்காங்க. இப்படி சூழல்ல இருக்க இந்த விவகாரம் குறித்து பிரபல சினிமா பத்திரிகையாளர் அந்தணன் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் எந்த கிசுகிசுக்கும் சிக்காமல் இருந்தவர் தான் ஜெயம் ரவி. தான் உண்டு, தனது குடும்பம் உண்டு, வேலை உண்டு என்றிருப்பவர். அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான சைரன் திரைப்படம் ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்றது. அவரது மாமியார் தயாரித்திருந்த அந்த படம் முதலுக்கு மோசமில்லை என்ற நிலையில் கடந்து சென்றது. பெரிய ஹிட் இல்லாவிட்டாலும் நஷ்டம் எதுவும் இல்லை என்று நிம்மதியோடு இருந்தாங்க ஜெயம் ரவி அவரது மாமியாரும். இப்படிப்பட்ட சூழல்ல சில நாட்களாகவே ஒரு பிரச்சனை பேசப்பட்டு வருகிறது. அதாவது ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் வாக்குவாதமாக ஆரம்பித்த மனஸ்தாபம் இப்போது பெரும் சண்டையில் வந்து நிற்கிறது என்று கூடிய சீக்கிரம் இரண்டு பேருமே விவகாரத்து முடிவை அறிவிக்க போறாங்க என்ற தகவல் வெளியாகி ரசிகர்களை சாக்காகியுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட இரண்டு பேருமே இதுவரை அமைதியாகத்தான் இருக்காங்க. ஆனால் இவருக்குமே சண்டைக்குமே இதுதான் காரணம் என பல யூகங்கள் பலரால் கிளப்பப்பட்டு வருகிறது. அதன்படி அடுத்த படத்துக்கு தனது மாமியாரிடம் 25 கோடி ரூபாய் சம்பளம் ஜெயம் ரவி கேட்டதாகவும், ஆனால் அதற்கு சுஜாதா ரவியின் மாமியார் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும், அதனால் சண்டை என ஒரு தரப்பினர் சுஜாதா ஒரு மகனை வளர்த்ததும் அவருக்கு ரவிக்கும் ஆரம்பித்த ஈகோ பிரச்சனை இப்போது ரவி ஆர்த்தி சண்டையாக மாறியிருக்கிறது என்று ஒரு தரப்பினர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில சினிமா பத்திரிகையாளர் அந்தனர் அவர்கள் அந்த விஷயம் குறித்து தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அப்போது அவர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையேயான பிரச்சனையில் ஜெயம் ரவி சம்பளம் கேட்டதான் முக்கிய காரணம் என்பதெல்லாம் இரண்டாவதான். அங்கிருந்து அவங்க வெளியே வருவதற்கு 25 கோடி ரூபாயை சம்பளமாக கேட்டார் ரவி. உண்மையிலே ஜெயம் ரவி மீது அவரது மனைவிக்கு ஆர்த்திக்கு எப்போதுமே சந்தேகமே வரும். ஜெயம் ரவிக்கு ஆர்த்திக்கு அடிக்கடி போன் பண்ணி செய்வாராம். அவர் எடுக்கவில்லை என்றால் ரவி ஷூட்டிங்ல இருக்கும் இயக்குனர், கேமராமேன், துணை இயக்குனர் என ஒரு ஆளை கூட விட்டு வைப்பதே இல்லையாம். எல்லாருமே போன் போட்டு ரவியை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பாங்களா. யார் எடுக்கவில்லை என்றால் உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பிடுவாங்களா. இப்படித்தான் அவருடைய மனைவி போய்விடுவாங்களா. அதே போல அவுட்டோர் ஷூட்டிங் என்றாலும் திடீரென ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நிற்பாங்களா. ஜெயம் ரவியை வியூ பார்ப்பது போல இருந்தது. அதை ஜெயம் ரவியால் ஒரு கட்டத்தில் தாங்கிக் கொள்ளவே முடியலாம். அதனால் தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்று பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.